சிவகார்த்திகேயன் சமீபத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத வேற ஒரு பார்வையில் அவர் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை இல்ல அரசியல் பார்வை சிவகார்த்திகேயனுக்கும் வந்துருச்சோ சார். இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா மிஸ்டர் லோக்கல்ங்கிற படத்தை வந்து ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. அந்த படத்தை தயாரிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறாரு. சிவகார்த்திகேயன் அந்த அட்வான்ஸை வாங்கிட்டு வேற தயாரிப்பாளருக்கு அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஞானவேல் ராஜா என்ன செய்கிறாரு, தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு அழுத்தத்தை கொடுத்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தில் நடிச்சு கொடுத்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராரு. சிவகார்த்திகேயன் அப்போவே வந்து மனசில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு எண்ணம், ஏதாவது நம்ம வந்து விரும்பி கொடுக்காம நம்மளை வந்து வற்புறுத்தி வாங்குறாங்க தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோடே அந்த படத்தில் நடிக்கிறாரு. அப்புறம் அந்த படத்தினுடைய இயக்குனர்கிட்ட வந்து கதை பற்றிய பல விவாதங்கள் பண்ணி இதை மாத்து அதை மாத்துன்னு சிவகார்த்திகேயன் சொல்றாரு. இது உண்மை. ஆனா இதுக்கும் சூர்யாவுக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கனெக்டே கிடையாது. ஏன் அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஞானவேல் ராஜா பொறுத்த வரைக்கும் சூர்யாவுடைய ஒரு குடும்ப நண்பர், இல்லைன்னா ஒரு நண்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் ஒரு தயாரிப்பர், அவர் தனியா படம் எடுக்கிறாரு, சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கிறாரு. எந்த விதத்துலையுமே வந்து சூர்யா இந்த ஸ்டூடியோ கிரீன்ஸ் நிறுவனத்துல பங்குதாரரோ இல்ல வந்து தயாரிப்பாளரோ கிடையாது. அப்படி இருக்கும்போது சூர்யாவை இதுல கனெக்ட் பண்ணி பேசுறது தப்பு. சூர்யாவை ஆரம்பத்துல இருந்து இது கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, சூர்யா தான் இதை வந்து வேணும்ட்டே வந்து சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் வளர்ச்சியை வந்து தடுக்க பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சில விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த நேரத்தில். அது இன்னைக்கும் அந்த 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 மாதிரியான எப்படி சொல்றது நிலை வந்து இன்னைக்கும் இருக்கு. ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இதை வந்து தப்பா சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சார். மொத்தத்துல பாத்தீங்கன்னா மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஆஸ்கார் மூவிஸ் தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். திரைத்துறையே பரபரப்பாக இருக்குது. ஒரு பக்கம் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரன், அவர் சம்பந்தப்பட்ட இடங்களில் ரெய்டு, அவர் தலைமறைவாயிட்டார் அப்படிங்கிற தகவல் வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அவர் தயாரிப்புல நடிக்கிற முன்னணி நடிகர்களான சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ் அவர்களுமே விசாரணை வளையத்துக்குள்ள வந்துட்டாங்க. இடி அவர்கள் மீது வந்து நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் வந்துட்டு இருக்கு. என்ன சார் நடக்குது திரைத்துறை? இல்ல அதாவது வந்து கண்டிப்பா வந்து சிவகார்த்திகேயனும் தனுஷையும் கண்டிப்பா கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஏன்னா வந்து பராசக்தி படம் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிக்கிறாரு. அதனால கண்டிப்பா விசாரிப்பாங்க. ஏன் சிவகார்த்திகேயனை கூப்பிட்டு விசாரிப்பாங்கன்னா, கிட்டத்தட்ட படம் வந்து பாதிக்கு மேல முடிஞ்சிருச்சு படம். ஸோ அதனால அது எப்படி சொல்றது, குடுக்கல் வாங்கல், பணம் என்ன வாங்கியிருக்காங்க, பணம் எப்படி கொடுத்துருக்காங்க, ஒயிட்ல கொடுத்துருக்காங்களா, பிளாக்ல கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி சொன்ன விசாரணைகள் கண்டிப்பா சிவகார்த்திகேயன் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இட்லி கடை படத்தை வந்து தனுஷ் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல தான் பண்றாரு. அதாவது வந்து 120 கோடி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கிட்டத்தட்ட பாதிக்கு மேலே தனுஷ் பணம் வாங்கியிருக்காரு அந்த படத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. படம் அதுவும் கிட்டத்தட்ட முடிகிற தருணத்தில் வந்துருச்சு. டப்பிங் ஒர்க்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கூட வந்து தனுஷ் வந்து அந்த படத்தினுடைய இயக்குனர், அவர் வந்து அந்த படத்தினுடைய எடிட்டிங் ஒர்க், டப்பிங் ஒர்க்லாம் தொடர்ந்து நடத்திட்டு தான் இருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது பணம் 2 பேருக்கும் மாறி இருக்கு இல்லையா. சிவகார்த்திகேயனும் தனுஷும் பெரிய பணம் கொடுக்கல் வாங்கல் இருக்கு ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் இவங்களுக்குள்ள. அதனால் நிச்சயமாக வந்து இவங்களை வந்து கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆனால் வந்து இவங்க மேலையெல்லாம் நடவடிக்கை பாயுமா அப்படின்னா நிச்சயமா அவன் நடவடிக்கை பாயாது. அதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பராசக்தி படத்தினுடைய கதாநாயகன், தனுஷை பொறுத்த வரைக்கும் இட்லி கடையோட படத்தினுடைய கதாநாயகன், இயக்குனர். அவ்வளவுதான். தொழில் ரீதியா அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர வேற எந்த தொடர்பும் அவங்களுக்கு கிடையாது. இப்போ சிம்பு அவரும் ஒரு அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. சிம்பு 49 பார்த்தீங்கன்னா ஆகாஷ் பாஸ்கரன் தான் தயாரிக்கிறாரு. ஸோ சிம்புக்கெல்லாம் பெருசாக விசாரணை இருக்காது. ஏன்னா ஒரு 15 கோடி ரூபா வாங்கியிருக்காரு சிம்பு அட்வான்ஸான்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன ஏதுன்னு கேட்டுட்டு விட்டுருவாங்க. இன்னும் கயாடு லோகரை கூட இதில் வந்து கொண்டு வந்து கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதய முரளி, அதாவது வந்து ஆகாஷ் பாஸ்கர்னே தயாரித்து டைரக்ட் பண்ணுற படம் அந்த படம். அந்த படத்தில் அவங்க ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ அந்த படத்தில் படத்துலேயே அவங்க தான் ஹீரோயின். ஆமாம், சிம்பு படம் 49 அவங்க தான் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. ஸோ இவங்களுமே பாருங்களேன், தொழில் ரீதியான தொடர்பு தான். அவங்க வந்து நடிகை, நடிகர்கள் இந்த மாதிரி தான் தொடர்பு. ஸோ இவங்களுக்கெல்லாம் பெரிய விசாரணை இருக்கும்லாம் சொல்ல முடியாது. அதனால இவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் வராது. பொதுவாக என்ன சொல்றாங்கன்னா, சினிமா துறையில வந்து ஒரு பாதிப்பு இருக்குமா, பல நடிகர்கள் இதில் சிக்குவாங்களா, பல பேர் இதில் தொடர்புடையவங்க இருக்காங்களா அப்படின்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் வந்து சரியான பார்வை கிடையாது. சினிமாவில் தொழில் ரீதியாக ஒர்க் பண்ண வகையில் இவங்ககிட்ட விசாரணை இருக்குமே தவிர வேற எந்த விசாரணையும் இருக்க வாய்ப்பு இல்லை. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து அந்த பராசக்தி படம், அப்புறம் இட்லி கடை, அப்புறம் வந்து இதய முரளி, இந்த சிம்புவோட 49 எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வந்ததுனால
இருக்கிறதுனால இதெல்லாம் வந்து எப்போ ரிலீஸ் ஆகும், எப்போ அடுத்து படம் தொடங்கும், எப்போ முடிப்பாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாம ஒரு கேள்விக்குறிக்குள்ள, அதாவது வந்து காலை வரையற்ற கேள்விக்குறியில் வந்து மாட்டிக்கிச்சு, அவ்வளவுதான். நீங்க சொன்ன மாரி வந்து நடிகர்களுக்கு வந்து பெரிய அளவுல ப்ராப்ளம் இருக்கான்னு சொன்னாலுமே வந்து படப்பிடிப்பு வந்து நடக்குமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கிறதா பேச்சுவார்த்தை இருக்குது இல்லையா? ஏன்னா பராசக்தி படம் கிட்டத்தட்ட 1 மாசமா வந்து ஷூட்டிங் போகல அப்படிங்கிற மாரி தகவல் இருக்கு. ஸோ படப்பிடிப்புக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இல்ல. ரைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் வந்து மதராசி படத்துக்காண்டி அதே இலங்கையில இருக்காரு. இதுக்கு முன்னாடி பராசக்தி படம் இலங்கையில நடந்துச்சு. அவங்க பேக்கப் பண்ணிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. திருப்பி பார்த்தீங்கன்னா, முருகதாஸ் வந்து இப்போ வந்து கிளைமாக்ஸ் காட்சி எடுக்கிறதுக்காண்டி, ஃபைட் காட்சி எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காரு. சிவகார்த்திகேயன கூட்டிட்டு இலங்கையில இருக்காங்க. ஸோ வந்து பராசக்தியோட படம் இனி தொடர்ந்து நடக்குமா அப்படின்னா, நிச்சயமா நடக்காது. அதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உண்டு. ஏன்னா, இப்போ வந்து இந்த வளையம் இருக்கும்போது, இந்த இடத்துல இருந்து அடுத்து பணமெல்லாம் எங்கேயும் நகர முடியாது. மூவ்மெண்ட் இருக்காது. பணத்துடைய மூவ்மெண்ட் இருக்காது. இப்ப இட்லி கடையுமே பார்த்தீங்கன்னா, படமெல்லாம் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, டப்பிங், எடிட்டிங் இந்த எப்படி சொல்றது, போஸ்ட் புரொடக்ஷன் ஒர்க் தான் நடந்துட்டு இருக்கு. அது தனுஷ் ஃபர்ஸ்ட் காப்பி வாங்கியிருக்கிறதுனால, அவர் கைய விட்டே சரி படம் வந்து நம்ம ரெடி பண்ணி குடுத்துறலாம் அப்படின்னு நெனச்சு ரெடி பண்ணி குடுக்க வாய்ப்பு இருக்கு. காரணம் என்னன்னா, இப்ப டப்பிங்கு, இந்த ரெக்கார்டிங் இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் பெரிய பொருள் செலவு தேவையில்ல. ஸோ தனுஷ் ஒரு வேளை பண்ணலாம். அதுக்கும் ஈடி அனுமதிக்கிறாங்களான்னு தெரியல. அந்த பாயிண்ட்ட நம்ம பார்க்கணும். மத்தபடி பார்த்தீங்கன்னா, சிம்புக்குலாம் எந்த பிரச்சனையும் இருக்காது. எல்லாருக்குமே என்னன்னா, படம் தொடங்குறதுல தான் பிரச்சனையே தவிர, அடுத்தடுத்து படம் நடக்குமா அப்படின்னா, அந்த நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இதே முரளி படமே அவரே ஆகாஷ் பாஸ்கரனே தயாரித்து இயக்குறார் இல்லையா? அந்த படமே முடியிற நிலைமையில இருக்கு. லாஸ்ட் டே கூட பார்த்தீங்கன்னா வந்து ஃபைட் சீன் எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு அவரே வரல அப்படிங்கிற மாரி தகவல் வந்துட்டு இருக்கு. தலைமறைவா தான் இருக்காருன்னு தான் நமக்கு வந்த தகவல்லாம் தெரியுது. ஸோ என்ன பிரச்சனை என்னங்கிறது நமக்கு தெரியாது சார். அது அரசியலுக்கு உள்ள பிரச்சனைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல் ப்ராப்ளம் தான் இங்க ஓடிட்டு இருக்கு. அந்த அரசியலுக்குள்ள நம்ம ரொம்ப டீட்டெயிலா போ வேண்டாம். நம்ம இங்க சினிமாவ பொறுத்தவரைக்கும், இங்க சினிமா எடுத்துக்கிட்டு இருக்க படங்களுக்கு என்ன சூழ்நிலை, எடுத்திருக்க படங்கள் வருமா வராதா அப்படிங்கிறம்போது, அது நம்ம பேசுற பார்வை அது மட்டும் தான். அது வந்து வராது. தனுஷ் வந்து இப்போ நீங்க சொன்ன மாரி ஃபர்ஸ்ட் காப்பி பேசிஸ்ல பண்றாருன்னா, சிவகார்த்திகேயனுக்கும் சிம்புக்கு வந்து ரெவென்யூ ஷேர் தான் பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து பல கோடி ரூபாய் குடுத்துருக்காங்கன்னா, அது அட்வான்ஸ் மட்டும் தானா? ரெவென்யூ ஷேர்னா படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன ப்ராஃபிட் வருதோ அதுலேருந்து தானே ஷேர் போகும். அட்வான்ஸே வந்து 25,00,00,000 30,00,00,000 குடுத்தாங்கன்னா, அவங்களோட சம்பளம் வந்து எவ்வளவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இந்த படத்த பொறுத்தவரைக்கும் சிவகார்த்திகேயனுக்கு ரூ. 75,00,00,000 சம்பளம் பேசியிருக்காங்க. ஓகே. அப்ப அட்வான்ஸ் மட்டும் தான் 25,00,00,000. பராசக்திக்கு. அதுக்கப்புறம் எதுவுமே பணம் குடுக்க மாட்டாங்க. படம் ஆமா. ரிலீஸ்க்கு அப்புறம் தான் ஆமா. குடுப்பாங்க. ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராஃபிட் ஷேர் மாரி தான் பேசியிருக்காங்க. 2வது பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த ரைடு, இந்த ஈடி பிரச்சனையினால யார் இந்த 3 பேர்ல, அதாவது வந்து தனுஷ், சிவகார்த்திகேயன், சிம்பு இவங்க 3 பேர்ல அதிகமா பாதிக்கப்படுறது யார் அப்படின்னா சிவகார்த்திகேயன் தான். ஏன்னா சிவகார்த்திகேயன் வந்து இப்ப அடுத்தடுத்த லைனப்ஸ்ல வந்து தன்னை வந்து நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கார். சிவகார்த்திகேயன் ஒரு காமெடி நடிகரா தான் எல்லாராலையும் அறியப்பட்டார். ரெமோ, டாக்டர், இன்னும் படங்கள் ஹீரோ இந்த மாரி படங்கள்லாம் நடிச்சாரு. ஆனா இப்ப அமரனுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் உண்மை. ஸோ அடுத்தடுத்த படங்கள் வந்து அதே ரூட்ல நம்ம டிராவல் பண்ணணும், பெரிய சக்சஸ் பண்ணணும். ஏன் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அதாவது வந்து இப்ப விஜயினுடைய இடத்த வந்து அடையிறதுக்கு சிவகார்த்திகேயன் முயற்சி செய்றாரு. அதாவது வந்து விஜயோட இடம் காலியா போகுது. அந்த இடத்துல நம்ம போய் உட்காரணும் அப்படிங்கிற கனவுகளோட எல்லாம் சிவகார்த்திகேயன் சுத்திட்டு இருக்காரு. இது உண்மைதான். இது ஒண்ணும் மறுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல. ஸோ அந்த அந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, பராசக்தி ஒரு பெரிய பேர குடுக்க வேண்டிய படம். ஒரு எப்படி சொல்றது, சுதா கோங்கராவும் நல்ல இயக்குனர் தான். ஸோ தரமான தயாரிப்பு நிறுவனத்தில இந்த படத்த நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமா அது நல்ல புரொடக்ஷனா வரும்னு சிவகார்த்திகேயன் எதிர்பார்த்தாரு. இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா சார், இப்ப இந்த சூர்யா நடிக்க வேண்டிய படம். இது வந்து புறநானூறுன்ற பேர்ல சூர்யா நடிக்க வேண்டிய படம். அதுதான் இப்ப வந்து சூர்யா வேணான்னு சொல்ட்டார். சூர்யா ஏன் வேணான்னு சொல்ட்டார்ன்னா, அவர் வந்து ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகுறதுக்கான ஒரு சில முயற்சிகள்லாம் சூர்யா நடத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அது வந்து நம்ம தமிழ்நாட்டுல தான் அது மெயினா ஃபோக்கஸ் பண்ண ஒரு கதை. ஸோ அந்த கதையில நம்ம நடிச்சோம்னா, நம்ம ஒரு பேன் இண்டியா ஸ்டார் ஆகுறது கஷ்டம் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இப்ப இன்னொன்னும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஜோதிகாவோட சூர்யா குடும்பத்தோட போய் பாம்பேல செட்டில் ஆயிட்டாரு. ஸோ இந்த நிலைமையில் நம்ம இந்த படத்துல நடிக்கலாமா வேணாமாங்கிற ஒரு சிந்தனைகள் ரொம்ப நாளாவே சூர்யாக்கு இருந்துச்சு. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்து இது வேண்டாம் அப்படின்னு சூர்யா மறுத்துட்டாரு. சுதா கோங்கராக்கும் அதுல வருத்தங்கள் கூட உண்டு. அதுக்கப்புறம் சுதா கோங்கரா வேற யாரை பிட்ச் பண்ணலாம் இந்த படத்துக்கு, அடுத்த கதாநாயகன் யாரை போடலான்னு தேடும் போது பார்த்தீங்கன்னா, இந்த படத்துல நடிக்கிறதுக்கு தனுஷ் ரொம்ப போட்டி போட்டாரு. அதாவது எப்படியாவது இந்த கதையில வந்து நம்ம நடிக்கணும், இந்த படத்துல நம்ம நடிக்கணும்னு அவர் ஒரு முயற்சி பண்ணாரு. இந்த நேரத்துல பார்த்தீங்கன்னா, குறுக்குல வந்து சிவகார்த்திகேயன் வந்து அவர் ஒரு முயற்சி பண்ணி அவர் இந்த படத்தை பிடிச்சிட்டாரு. இவ்வளவு பெரும் முயற்சியெல்லாம் எடுத்து இந்த படத்தை பிடிச்சிருக்காரு. காரணம் என்னன்னா, இப்ப நடிக்க போற முருகதாஸோடைய மெதராசி படம் வந்து
நல்ல படமா தான் வந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் இதுக்கு அடுத்தடுத்த லைனப்ஸ் எல்லாம் கரெக்ட்டா இருக்கணும்னு சிவகார்த்திகேயன் பிளான் பண்ணி தான் இந்த படத்த புடிச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி சூழ்நிலையில இந்த படம் வந்து தடைபட்டால், ஒருவேளை வரதுக்கு சில வருடங்கள் ஆகலாம். இல்ல உடனே கூட பிரச்சனை முடிஞ்சு, உடனே ஷூட்டிங் நடந்து, உடனே வந்து நெனச்ச மாரி கூட வரலாம். ஆனால் பொதுவான பார்வை என்ன அப்டின்னா, இந்த மாரியான சிக்கல் இடி, ரைடு அதெல்லாம் குள்ள சிக்கல் வரும்போது, அது தடங்கலா தான் ஆகும். அது டிலேவா தான் ஆகும். அப்படி இருக்கும்போது இது யாருக்கு அதிக பாதிப்ப குடுக்குது அப்டின்னா, சிவகார்த்திகேயனுக்கு தான் அதிக பாதிப்ப குடுக்குது. இப்ப இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நம்ம பேசலாம். அது என்ன அப்டின்னா, விஜயோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்களுடைய எப்படி சொல்றது? கொண்டாட்ட மனநிலைக்கு வந்துட்டாங்க. அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, சிவகார்த்திகேயன் கிட்ட விஜய் நம்பி துப்பாக்கிய குடுத்தாரு. ஆனா வந்து அந்த துப்பாக்கிய வந்து விஜய்க்கு எதிர்ப்பாவே வந்து சிவகார்த்திகேயன் வந்து தூக்கி நீட்ட ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாரியான எண்ணங்கள் வந்து உண்மையாலுமே அதுதான். எண்ணங்கள் வந்து விஜய் ரசிகர்களிடம் இருக்கு. அது நம்ம வெளிப்படையாவே பல இடங்கள்ல பார்க்குறோம். அந்த மாரி ஒரு பார்வை விஜய் ரசிகர்கள்ட்ட இருக்கிறதுனால, இப்ப அவங்க என்ன நெனைக்கிறாங்கன்னா, ஜனநாயகனை பொறுத்தவரைக்கும் எந்த தடையும் இல்ல. யாரும் போட்டிக்கு வரதுக்கு ஆள் இல்ல. சோலோவா வரும் அப்படிங்கிற மாரி ஒரு மனநிலையில அவங்க ஒரு கொண்டாட்ட மனநிலையில இருக்காங்க. ஏன்னா விஜயினுடைய கடைசி படம் வந்து ஜனநாயகன். அந்த படத்தினுடைய வசூல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த வசூல வந்து முழுமையா எடுக்கக்கூடாதுங்கிற மனப்பான்மையில தான் பராசக்திய வந்து அதுக்கு போட்டியா பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றாங்க. இதுதான் உண்மை. இந்த இடத்துல சிவகார்த்திகேயன் என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் வந்து ஒரு சின்ன நடிகர் இல்ல. ஒரு வளர்ந்து வர நடிகர் இல்ல. இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகர். பெரிய கிட்டத்தட்ட ரூ. 75 கோடி சம்பளம் வாங்குறாரு அப்படின்னா, ஒரு பாப்புலரான நடிகரா தான் இருக்காரு. நிச்சயமா வந்து சிவகார்த்திகேயன் வந்து விஜய் பார்த்து வளர்ந்த ஒரு நடிகர். ஓகேவா? விஜய் கிட்ட அண்ணா அண்ணான்னு நின்ன ஒரு நடிகர் தான் சிவகார்த்திகேயன். அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எதிர்ப்பாவே இந்த படத்தை அவங்க கொண்டு வராங்கன்னும் போது, ஏதோ ஒரு இடத்துல சிவகார்த்திகேயன் அந்த தயாரிப்பு நிறுவனத்துல இது வேண்டாமே அப்படிங்கிற கருத்தை சொல்லியிருக்கலாம். இல்ல தன்னுடைய கருத்தை வந்து அழுத்தமா கூட சொல்லியிருக்கலாம். ஆனா சிவகார்த்திகேயன் இந்த இடத்துல எங்கேயுமே அது வேண்டான்னு அவர் சார்பா மறுத்த மாதிரி எந்த செய்தியும் கிடையாது. அவரும் சரி வந்தா வரட்டும் அப்படின்னு நினைக்கிறாரு. அவருடைய மன நோக்கம் என்ன அப்படின்னா, வந்தா போட்டி போட்டு பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து போட்டி போட்டு இவங்க ஜெயிக்கிறாங்களா, அவங்கள ஜெயிக்கிறாங்களா, நம்ம இப்ப ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது வேற விஷயம். ஆனா அந்த மனநிலையில சிவகார்த்திகேயன் இருக்காரு. சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்த மூவ்மெண்ட்ல வேற மாரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒண்ணும் இல்ல வந்து கேரளா முதலமைச்சர போய் பார்க்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த குழுவ கூப்பிட்டு வாழ்த்துக்கள் சொல்றாரு, எல்லாம் பண்றாரு. ஃபோட்டோ எடுத்து, வீடியோ எடுத்து எல்லாம் வெளியிடுறாரு, ட்வீட் போடுறாரு. ஏன்னா ரஜினிகாந்த் தான் எந்த படம் வெற்றி அடைஞ்சாலும் அவர் கூப்பிட்டு செய்வார். இப்ப ரஜினி செய்ற விஷயங்கள்லாம் இவர் செய்ய நெறைய ஆரம்பிச்சாரு. மீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, புதுசு ரஜினி புதுசா என்னென்னமோ பண்றாரு. அவர் என்ன பண்றாரு? அதாவது சிவகார்த்திகேயன் சமீபத்தினுடைய நடவடிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் இல்லாத வேற ஒரு பார்வையில அவர் போயிட்டு இருக்காரு. ஒருவேளை இல்ல, அரசியல் பார்வை சிவகார்த்திகேயனுக்கும் வந்துருச்சோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உண்டு பண்ற அளவுக்கு தான் சிவகார்த்திகேயனோட நடவடிக்கை எல்லாம் சமீபத்துல இருக்கு. அதனால வந்து இந்த படம் வந்து நல்ல படமா நமக்கு ஒரு பெரிய வெற்றி படமா அமையணுங்கிறது சிவகார்த்திகேயனோட எண்ணமா இருந்துச்சு. அதுல இப்ப சிக்கல் வந்திருக்கும் போது அந்த பின்னடைவு இருக்கு பார்த்தீங்களா, சிவகார்த்திகேயனுக்கு தான் ஜாஸ்தி. இப்ப தனுஷ் இதே பின்னடைவு இல்லையா, இட்லி கடை முழுசா முடிஞ்சிச்சு அப்படின்னா, தனுஷை பொறுத்த வரைக்கும் அடுத்து குபேரா இருக்கு. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா லைனப்ஸ்லாம் வேற இருக்கு. போர் தொழில் டைரக்டர் இருக்காரு. அந்த அவரோட சேர்ந்து ஒரு படம் பண்றாரு. அப்புறம் நிறைய நம்ம மாரி செல்வராஜோட ஒரு படம் பண்றாரு. அவரோட லைனப்ஸே வேற. அதுவும் இல்லாம தனுஷ் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு முன்னாடியே திரைத்துறைக்கு வந்து எப்படி சொல்றது, ஒரு ஆழமான அழுத்தமான இடத்தை வந்து தனுஷ் பிடிச்சிட்டார். அதாவது தனுஷோட இடத்தை இனி அசைக்க முடியாது அப்படிங்கிற இடத்த பிடிச்சிட்டாரு. இப்ப சூர்யாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, பல வருடங்களுக்கு கிட்டத்தட்ட 27, 28 வருஷத்துக்கு முன்னாடி அவரும் வந்து சூர்யா எல்லாம் பாத்தீங்கன்னா அசைக்க முடியாத இடத்த பிடிச்சிட்டாங்க. அதாவது நிறைய நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். சில விஷயங்கள்லாம் அதாவது வந்து சிவகார்த்திகேயனே சூர்யாவுக்கு எதிராக சில விஷயங்கள் பண்றாருங்கலாம் நம்ம பேசியிருந்தோம். இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூர்யா எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் அதை பிடிச்சிட்டாரு. அந்த இடத்த சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டாரா அப்படின்னா இன்னும் இல்ல, அப்படிதான் நம்ம சொல்லணும். ஸோ அப்படி இருக்கும் லாஸ்டா வந்து சில படங்களை கம்பேர் பண்ணும்போது சூர்யா படங்களை விட சிவகார்த்திகேயன் படம் தான் அதிகமான கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது ஒத்துக்கிட்டு இங்க தான் பாருங்க சார், நான் ஒரு விஷயம் சொல்றேன். இது ஒத்துக்க மாட்டேன்னா நம்ம எங்கேயுமே சொல்லல. அதாவது வந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. அதாவது நான் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் நல்ல நடிகர், நல்ல மனிதர், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அவருடைய முயற்சிகள்லாம் ஒரு பக்கம் வேற மாதிரி போயிட்டு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும். ஒவ்வொருத்தரும் அடுத்தடுத்த இடத்துக்கு அடையணும், அடுத்தடுத்த ஸ்டேஜ் அடையணும்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. பட் என்ன அப்படின்னா, நம்ம என்ன இந்த இடத்துல நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இந்த படம் பராசக்தி வந்து நின்னு போச்சுன்னா, அதனுடைய பின்னடைவால் பாதிக்கப்படுறது வந்து சிவகார்த்திகேயன் தான் ஜாஸ்தி அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். தனுஷ்க்கு அப்படி இல்ல. பல படங்கள் வச்சிருக்காரு. இப்ப சிம்புவை பொறுத்த வரைக்கும் படமே இன்னும் ஆரம்பிக்கல. தயாரிப்பாளரே வேற தயாரிப்பாளரை கை மாத்திட்டு அவர் டிராவல் பண்ணிட்டு போயிருவாரு. ஸோ அதனால இந்த 3 கதாநாயகர்களும் இப்ப வந்து சிக்கலுக்குள்ள இருக்காங்க அப்படின்னா, இந்த சிக்கல்ல வந்து யார் ஜாஸ்தி பிரச்சனையில் இருக்காங்கன்னா, சிவகார்த்திகேயன் தான் ஜாஸ்தி பிரச்சனையில் இருக்காரு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து முதல்ல சொல்லும்போது நீங்கள் சொன்னீங்க துப்பாக்கியை வந்து மாற்றி கொடுத்துட்டாங்களா, விஜய் வந்து கொடுத்துருக்கூடாது அப்படின்னு ரசிகர்கள்லாம் சொல்கிறதா ஃபீல் பண்ணுறதா நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் போகிறதா சொன்னீங்க.
ஒரு காலகட்டத்துல பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களே வந்து அவருடைய படங்கள்ல வந்து ரெஃபரன்ஸா என்னோட தலைவர் ரஜினிலாம் சொல்லியிருக்காரு. ரஜினி கூட அவரே போட்டி போடுறாரு. ரஜினிய பீட் பண்ணி அடுத்த இடத்துக்கு போறாரு இல்லையா? ஸோ விஜய் வந்து படங்கள் கடைசி படம்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த இடத்த வந்து சிவகார்த்திகேயன் அடையணும்னு நினைக்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல சிவகார்த்திகேயன் அந்த இடத்த அடையணும்னு நினைக்கிறதுல எந்த தவறும் இல்ல சார். நான் ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். அது சரியான கேள்வி. அது என்ன அப்டின்னா, அப்படி அழுத்தமான கதாபாத்திரங்கள்ல இதுவரைக்கும் எந்த படம் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கார்? அமரனை தவிர. நீங்க சொல்லுங்க. டாக்டரு, ரெமோ, அப்புறம் என்னென்னமோ படங்கள்லாம் வந்துச்சு. என்ன படம்? எதிர்நீச்சல்னு ஒரு படம் வந்துச்சு. வேலைக்காரன்னு ஒரு படம் வந்துச்சு. என்னென்னமோ படங்கள்லாம் வந்துச்சு. நெறையா படங்கள்லாம் வந்துச்சு. அதாவது வந்து ரஜினி முருகன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வருத்தப்படாத வாலிபர் சங்கம் இதெல்லாம் சிவகார்த்திகேயனுடைய கேரியர்ல நல்ல படங்கள் தான். அழுத்தமான கதாபாத்திரங்கள்ல எந்த படத்துல வந்து சிவகார்த்திகேயன் இதுவரைக்கும் நடிச்சார்? சிவகார்த்திகேயனை பொறுத்தவரைக்கும், இப்ப இந்த இடத்துல கூட ஒரு பவுண்டரியில வந்து அவர் நின்னுகிட்டு இருக்காரு. அதாவது வந்து அவர் காமெடி நடிகனா, இல்ல வந்து அதாவது வந்து எப்படி சொல்றது? விஜய், தனுஷ், அஜித்தை போல அவரும் வந்து எப்படி சொல்றது கமர்ஷியல் ஸ்டாரா மாற போறாரா அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ல வந்து சிவகார்த்திகேயன் நின்றுகிட்டு இருக்காரு. அந்த கோர்ட்ல தான் நிக்கிறார். புரியுதா உங்களுக்கு? அதாவது வந்து அமரன் படம் வந்து அவரை வந்து சிவகார்த்திகேயன் வந்து ஒரு எப்படி சொல்ற ஆக்ஷன் ஹீரோவா ஒத்துக்கிட்டாங்க. அதே தொடருமா அப்படிங்கிறது இனிமே தான் தெரியும். இனிமே வந்து இப்போ அதாவது மெதராசி வரணும், அதனுடைய வெற்றி, அது ஆக்ஷன் படமா தான் எடுத்திருக்காங்க. அது ஓடணும், அதுக்கப்புறம் பராசக்தி ஓடணும், அடுத்து சிவகார்த்திகேயனோட லைனப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் வெற்றி அடைஞ்சாதான் அந்த இடத்துக்கே சிவகார்த்திகேயன் போய் உட்கார முடியும். ஸோ இதுவே இப்படி வந்து பேஸ்மெண்ட்டே இந்த வீக்கா இருக்கும்போது நீங்க உடனே வந்து அங்க போகணும் இங்க போகணும்னு ஆசைப்படுறது வந்து சரியான பார்வை எனக்கு படல. இப்ப நீங்க ரஜினியை ஃபாலோ பண்ணி விஜய் வந்தார் அப்படின்னு சொல்றீங்க. உண்மைதான். ரஜினியை ஃபாலோ பண்ணி விஜய் வந்தார்னா, விஜய் எல்லாம் பாத்தீங்கன்னா 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து விஜய்க்கு இருக்கிற ரசிகர்கள் இன்னைக்கு தமிழ் சினிமாலே பாத்தீங்கன்னா ரஜினியை விட ஜாஸ்தியான ரசிகர்கள் விஜய்க்கு இருக்காங்க. ரஜினியை விட ஜாஸ்தியா விஜய் சம்பளம் வாங்குறாரு. ரஜினியை விட வந்து விஜய் வந்து எப்படி சொல்றது வியாபாரத்துல பெரிய லெவல்ல இருக்காரு. ரஜினியை விட விஜய் வந்து கலெக்ஷன் கிங்கா இருக்காரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இன்னைக்கு விஜய் வந்து தமிழ் சினிமாவோட சூப்பர் ஸ்டாரா இருக்காரு. ரஜினி தான் என்னைக்கும் சூப்பர் ஸ்டார். சூப்பர் ஸ்டார் ரஜினி கொடுக்கப்பட்ட இடம் அது ரஜினிக்கு தான். ஆனா வந்து அதையும் மிஞ்சின ஒரு இடத்துல விஜய் வந்து இருக்காருங்கிறது தானே உண்மை. அப்படி இருக்கிறதுனால தானே அந்த செல்வாக்கை வச்சு தானே கட்சி தலைவரா மாறி இருக்காரு. அந்த செல்வாக்கை வச்சு தானே வர எலெக்ஷன்ல நிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து சிவகார்த்திகேயனுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னா கிடைக்கல. சிவகார்த்திகேயனுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நான் அப்படி சொல்லவே இல்லையே. சிவகார்த்திகேயனுக்கு நிச்சயமா கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம சிவகார்த்திக் கிடைக்காது அப்படிலாம் நம்ம எங்கேயுமே சொல்ல. சிவகார்த்திகேயன் கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? அவசரப்படக்கூடாது. முதல்ல வந்து ஒரு குழந்தையா இருக்கும்போது பிறந்தோன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து தலை நிற்கணும், அப்புறம் கூப்பிட்டுக்கணும், அப்புறம் நடக்கணும், அப்புறம் ஓடணும். எடுத்தோடனே ஓட முயற்சி பண்ணா அது ஆபத்து. அதை தான் நம்ம சொல்றோமே தவிர, மற்றபடி வந்து சிவகார்த்திகேயனை குறைச்சு பேசணும்னு நம்ம எங்கேயுமே நினைக்கல. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில இதுதான் சிவகார்த்திகேயனோட நிலை. நாளைக்கு இன்னும் பெரிய உயரத்துக்கும், இன்னும் பெரிய உச்சத்துக்கும் சிவகார்த்திகேயன் வரலாம், வருவார், வரமாட்டாரா அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண முடியாது. எல்லாமே வந்து ஒரு ஸ்டாரை வந்து ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வைக்கிறாங்க. பெரிய இடத்துல அவங்க அரியாசனம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. அது எல்லாமே மக்கள் தான். ரசிகர்களுக்கு பிடிக்கணும். அது என்னங்கிறத நாளைக்கு பொறுத்து தான் நம்ம பார்க்க முடியும். அதை தான் நம்ம கருத்தா சொல்றோம். சில மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, பெர்சனல் லைஃப்ல சிவகார்த்திகேயன் மீது சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. ஸோ அதையெல்லாம் அந்த டைம்ல வந்து சிவகார்த்திகேயன் காலி, சிவகார்த்திகேயன் படங்கள்லாம் ஓடாது. மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவான ஒரு இம்ப்ரஷன் உருவாயிடுச்சு சொன்னாங்க. அதையெல்லாம் மீறி தானே அமரன் படம் மிகப்பெரிய அளவுல வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ மக்கள் ஏத்துக்கிட்டாங்க இல்லையா? அந்த விமர்சனங்கள்லாம் தாண்டி. அஜித்தோ இல்ல விஜயோ இல்ல வந்து சூர்யாவோ இல்ல தனுஷோ சிம்புவோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய டிராவல் டைம் இருக்கு பாத்தீங்கன்னா அது நல்ல நீண்ட டிராவல் டைம். அது இல்லாம பல படங்கள் வந்து அவங்கெல்லாம் விஜய்க்கு நம்ம இதுல ரஜினியும் கமலையும் சேர்க்கல. இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பல வருடங்களா வந்து டிராவல் பண்றாங்க. எப்படி டிராவல் பண்றாங்கன்னா அடையாளமே வந்து உங்களுக்கு ஆக்ஷன் ஹீரோ அப்படிங்கிற அடையாளம் வந்துச்சு. ரஜினி எடுத்துக்கங்க. அவர் வந்து முரட்டுக்காலை பில்லா நடிக்கும் போதே ஆக்ஷன் ஹீரோ ஒத்துக்கிட்டாங்க. இன்னைக்கு 50 வருஷத்துலயும் ஆக்ஷன் ஹீரோ நடிச்சிட்டு இருக்காரு. கமலை பொறுத்த வரைக்கும் அவர் சகலகலா வல்லவன் இன்னும் பல படங்கள் பண்ணாரு. அப்பவே அவர் ஆக்ஷன் ஹீரோன்னு எடுத்துக்கிட்டாங்க. இப்ப சிவகார்த்திகேயன் வந்து ஒரே ஒரு படம் தான் சார் ஓடி இருக்கு. சிவகார்த்திகேயன் ஆக்ஷன் ஹீரோவா அடையாளப்படுத்தப்பட்ட படம் என்ன படம்னா அமரன் படம் தான். அந்த ஒரு படத்துக்கு அடுத்தடுத்த உயரங்கள் வருது இல்லையா? அடுத்தடுத்த படங்கள் வரும்போது ஆக்ஷன் ஹீரோவா மக்கள் அவரை ஒத்துக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வியை தவிர மற்றபடி வந்து அவர் வரக்கூடாது போகக்கூடாதுலாம் நம்ம சொல்லவே இல்லை. குற்றங்கள் பிரச்சனைகள் எல்லாருக்கும் எல்லா வார்த்தையிலையும் பிரச்சனை இருக்கு சார். யாருக்கு தான் வந்து குறை இல்லாத மனிதர் யார் இருக்காங்க அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் சில தவறுகள் நடந்திருக்காதான்னு நமக்கு தெரியாது. நடந்திருந்தா கூட அது அந்தந்த காலகட்டங்களில் எல்லாரும் கடந்து தான் வந்துடுவாங்க. நம்ம அப்படி பேசணும்னு பார்த்தா எல்லாரையும் பற்றி பேசலாம். ஆனால் அது தேவையற்றதான் நான் நினைக்கிறேன். சிவகார்த்திகேயனோட ஆரம்ப காலகட்டத்தில் ஞானவேல் ராஜா வந்து ஒரு படம் புக் பண்ணாரு. புக் பண்ணிட்டு இழுத்தடிச்சு அவர் வந்து நடிக்க விடாம பண்ணாரு. ஸோ வந்து அந்த ஃபேமிலி தான் வந்து சிவகார்த்திகேயன் வளர்ச்சிக்கு தடையா இருந்தாங்க. அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனம் வந்தது.
சமீப காலம் நம்மளே ஒரு விஷயம் பேசியிருந்தோம். சூர்யாவோட ஒரு வளர்ச்சியை பிடிக்காம சிவகார்த்திகேயன் சில வேலைகள் பண்றாரு. ஏன் அமரன் படத்தோட ஸ்பெஷல் ஷோ வந்து எல்லா ஹீரோவும் போய் பார்த்தாங்க. அப்போல்லாம் வந்து சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு. ஆனா குறிப்பா சூர்யா ஜோதிகா போனப்ப மட்டும்தான் வந்து சிவகார்த்திகேயன் இல்ல அந்த இடத்துல. மத்த எல்லாருமே இருந்தாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது வெளிப்படையா தெரிய ஆரம்பிச்சிச்சு இல்லையா? இது வந்து தவறு யார் மேல? இந்த பிரச்சனை யார் ஆரம்பிச்சாங்க? இந்த பிரச்சனை வந்து இன்னும் போய்கிட்டு தான் இருக்குதா? சிவகார்த்திகேயன், சூர்யா பிரச்சனை. சார் இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் லோக்கல்ங்கிற படத்த வந்து ஞானவேல் ராஜா தயாரிக்கிறாரு. அந்த படத்த தயாரிக்கிறதுக்கு சிவகார்த்திகேயனுக்கு பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு அட்வான்ஸ் குடுக்குறாரு. சிவகார்த்திகேயன் அந்த அட்வான்ஸ வாங்கிட்டு வேற வேற தயாரிப்பாளருக்கு அடுத்தடுத்து படங்கள் நடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ ஞானவேல் ராஜா என்ன செய்றாரு, தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில ஒரு கம்ப்ளைண்ட் குடுத்து, ஒரு அழுத்தத்த குடுத்து, சிவகார்த்திகேயன் வந்து இந்த படத்தில நடிச்சு குடுத்துட்டு தான் போணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வராரு. சிவகார்த்திகேயன் அப்பவே வந்து மனசுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு எண்ணம். அதாவது நம்ம வந்து விரும்பி குடுக்காம நம்மள வந்து வற்புறுத்தி வாங்குறாங்க தேதி அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். அந்த எண்ணத்தோடே அந்த படத்துல நடிக்கிறாரு. அப்புறம் அந்த படத்தினுடைய இயக்குனர்கிட்ட வந்து கதை பற்றிய பல விவாதங்கள் பண்ணி இத மாத்து, அத மாத்து, அத மாத்து, இத மாத்துன்னு சிவகார்த்திகேயன் சொல்றாரு. இது உண்மை. மாத்த 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 கதையே வேற வடிவத்துக்கு வந்துருது. என்ன வந்து கதை வந்து சொன்னாங்களோ அது இல்லாம வேற கதையா வந்துருது. அந்த இயக்குனர் என்னன்னா சிவகார்த்திகேயன் ஒரு பெரிய நடிகர். அவருடைய தேதி கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப அவருடைய வார்த்தையை தட்டி போக முடியாதுன்றதுனால அவர் சொல்றதெல்லாம் கேட்டு படத்தை எடுக்கிறாரு. மொத்தத்துல படமா பார்க்கும்போது அது சரியா இல்லாத படமா தெரியுது. தயாரிப்பாளர் என்ன சொல்றாரு, நீங்க கதை விவாதத்துல வந்து பல நேரங்கள்ல தலையிட்டு இந்த படத்தை இப்படி பண்ணிட்டீங்க அப்படிங்கிறாரு. அந்த படம் வியாபார ரீதியா பெருசா போச்சா அப்படின்னா வியாபார ரீதியா பெருசா போகல. அதனால அந்த தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜாக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா பெரிய பொருட்செலவுல நஷ்டம் ஏற்பட்டுச்சு. அப்ப ஒரு பாக்கி சிவகார்த்திகேயன் கொடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பணத்தை அவர் கொடுக்க மறுக்கிறார். அதாவது நீங்க கதை தலையிட்டதுனால இந்த படம் சரியா வரல, அதனால என்னுடைய வியாபாரம் பாதிச்சிருச்சு, எனக்கு நஷ்டம் ஏற்பட்டுச்சு, நான் மீதி தொகையை தரமாட்டேன்னு சொல்றாரு. இதனால வந்து 2 பேருக்குள்ள ஒரு பகைமை. இந்த 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 வழக்கு ஆல்மோஸ்ட் கோர்ட்ல இருக்குன்னு நினைக்கிறேன் நான். இது வரைக்கும் நீதிமன்றத்தில் இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுது, இவர் சம்பளம் கொடுப்பாரா மீதியை, இல்ல இவர் வாங்காம விட மாட்டாரா, அதெல்லாம் அப்புறம். ஆனா இதுக்கும் சூர்யாக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்கா அப்படின்னா நிச்சயமா கனெக்டே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்றேன்னா, ஞானவேல் ராஜா பொறுத்த வரைக்கும் சூர்யாவுடைய ஒரு குடும்ப நண்பர், இல்லைன்னா ஒரு நண்பர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவர் ஒரு தயாரிப்பார். அவர் தனியா படம் எடுக்கிறாரு. சிவகார்த்திகேயன் வச்சு எடுக்கிறாரு. எந்த விதத்திலையுமே வந்து சூர்யா இந்த ஸ்டூடியோ கிரீன்ஸ் நிறுவனத்துல பங்குதாரரோ இல்ல வந்து தயாரிப்பாளரோ கிடையாது. அப்படி இருக்கும்போது சூர்யாவை இதுல கனெக்ட் பண்ணி பேசுறது தப்பு. சூர்யாவை ஆரம்பத்துல இருந்து இது கனெக்ட் பண்ணி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால என்ன ஆச்சுன்னா, சூர்யா தான் இதை வந்து வேணும்ட்டே வந்து சிவகார்த்திகேயனுடைய மார்க்கெட் வளர்ச்சியை வந்து தடுக்க பார்க்கறாரு அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல சில விஷயங்கள் வந்து பரவ ஆரம்பிச்சிச்சு அந்த நேரம்ல. அது இன்னைக்கும் அந்த 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 மாதிரியான எப்படி சொல்றது நிலை வந்து இன்னைக்கும் இருக்கு. ஆனா உண்மையாலுமே பாத்தீங்கன்னா இதை வந்து தப்பா சிவகார்த்திகேயன் புரிஞ்சுக்கிட்டு அவர் வேற மாதிரி நடக்க ஆரம்பிச்சார். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இதெல்லாம் மொத்தத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம தான் இருக்கே தவிர யாரும் யாருடைய வளர்ச்சியெல்லாம் தடுக்க நினைக்கிறதுல, அப்படி தடுக்க நினைக்கிறது 1-2 இடங்கள்ல நடக்கிறது உண்டு. அப்படி தடுக்க நினைச்சா அது அவங்களுக்கே ரிவர்ஸ் ஆயிரும். இதுதான் பல நேரங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம். அது வந்து இப்போ சொல்லிக்கிட்டே போலாம். இந்த மாதிரி உதாரணங்கள். இது சிவகார்த்திகேயன் செய்றாரா இல்ல சூர்யா செய்றாரா எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நிறைய பேர் சினிமால செய்யத்தான் செய்றாங்க. அப்படி செய்யும் போது அதெல்லாம் வந்து சக்சஸ் ஆகாது. உங்களுக்கு எப்படி சொல்றது, ஒருத்தருக்கு தீங்கு செய்ய நினைச்சீங்கன்னா அந்த தீங்கு உங்களுக்கே வந்துரும். இதுதான் உண்மை. ரொம்ப நன்றி சார். சிவகார்த்திகேயன் மட்டும் இல்லாம ஆகாஷ் பாஸ்கரன் அவர் சம்பந்தப்பட்ட ரெய்டு, அதுக்கப்புறம் சிம்பு, சிவகார்த்திகேயன், தனுஷ் குறித்து பல்வேறு தகவல்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.